இதுக்கு மேல அதாவது ஒரு பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போகும்போது நம்மை சுத்தி இருக்கிறவர்களுக்கு வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த கூட்டத்துல அந்த மகனுடைய தகப்பனும் இருக்கிறான். அந்த தகப்பன் போய் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் கதை முடிஞ்சது, அவன் கதை முடிஞ்சது அப்படி சொன்னதும் ஓடி போய் தகப்பனும் தூக்கவில்லை. எல்லாரும் அப்படி நிற்கும் போது அந்த கூட்டத்துல யார் இருக்கிறா தெரியுமா? அவன் கூட்டத்தின் நடுவில் இயேசு இருந்தாலும் எல்லாரையும் போல இயேசு அல்ல. ஹல்லேலூயா. இவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன், அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன், அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டவன். செத்து போனான் என்று சொல்லுகிற நிலைமையில் இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவனை தூக்கிவிட முடியும், அவனை தூக்கிவிட முடியும். ஆண்டவர், உங்களால என்ன தூக்கிவிட முடியும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்ல முடியும், இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இப்படி ஒரு நிலைமையிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த வியாதியிலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த பாவத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும், இந்த கடன் பாரத்திலிருந்து உங்களால என்ன தூக்கிவிட முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அவன் கையை பிடித்து, ஆமே. ஆண்டவருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஆண்டவருக்கு இது பெரிய விஷயமும் கிடையாது. மார்க் 5வது அதிகாரத்துல இன்னொரு வீட்டுக்கு போறார். அங்க ஒரு சின்ன பிள்ளை, 12 வயசு உள்ள பிள்ளை. அவ செத்தவளை போல கிடக்கல, அவ எப்படி கிடக்குறா? அவ உண்மையிலே செத்து கிடக்குறா. அவ கையும் இயேசு என்ன செய்தார் தெரியுமா? பிடித்து தூக்கி விட்டா. ஆண்டவர் ஒருத்தங்க கைய பிடிச்சிட்டாங்கன்னா சமுத்திரத்திலே, ஆமே, கடல் கொந்தளிக்கும் போது, கடல் கொந்தளிக்கும் போது பேதுரு அப்படி பொசுக்குன்னு உள்ள போறார். இயேசு என்ன தெரியுமா செய்தார்? உடனே கைய பிடித்தார். கைய பிடிச்சு என்ன பண்ணார் நினைக்கிறீங்க? தூக்கி விட்டார். தூக்கி விட்டதும் வேதம் சொல்லுகிறது, இருவரும் படகில் ஏறினார்கள். அதன் அர்த்தம் என்ன? திரும்பவும் பேதுரு அதுல என்ன பண்றார்? நடக்கிறார். இந்த காலை வேளையில வார்த்தைக்காய் ஏக்கத்தோடு வந்திருக்கிற உள்ளங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களை தூக்கி விட அவருக்கு முடியும். என்னை தூக்கி விடுகிற ஒருவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி